ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பைரவஷ்டமி தேய்பிர அஷ்டமி பற்றி நாம் பார்க்கலாம். மே 1ஆம் தேதி தேய்பிர அஷ்டமி. பைரவ வழிபாடு மிக முக்கியம். மே 1ஆம் தேதி ஏற்கனவே நான் ஒரு பதிவு போட்டுள்ளேன். 5 முக்கியமான ஒரு விசேஷங்கள் உள்ளன. அதில் ஒன்று குரு பெயர்ச்சி. மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். 2 திருவோண விரதம் பெருமாளுக்கு உரியது. 3வது பார்த்தோம்னா அந்த சித்திரை திருவோணம் என்பது மிக முக்கியமான ஒரு தினம். அனைத்து சிவன் கோயில்களில் உள்ள நடராஜ பெருமானுக்கு அன்று அபிஷேகம் நடைபெறும். அந்த அபிஷேகம் இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய ஒரு முதல் அபிஷேகம் சித்திரை திருவோணம். மிக முக்கியமான ஒரு அபிஷேகம். சூரியன் உச்சத்தில் இருக்கும் போது நடக்கிறது. எனவே அந்த தரிசனத்தை நாம் கண்டு கழித்தால் நமக்கு எல்லா நன்மைகளும் நமக்கு உண்டாகும். அதன் பிறகு 4வது பார்த்தோமானால் தேய்பிர அஷ்டமி. 5வது புதாஷ்டமி. புதாஷ்டமி என்பது புதன்கிழமையும் அஷ்டமி திதியும் சேர்ந்து வருவது. இது ஒரு மிக விசேஷமான நாள். ஆக இந்த மே 1ஆம் தேதி என்பது தேய்பிர அஷ்டமி. புதனும் அஷ்டமி சேர்ந்து வந்ததால் புதாஷ்டமி. அதன் பிறகு சிவபெருமானுக்கு வேறு அந்த நடராஜமூர்த்திக்கு அபிஷேகம் வேறு நடக்கிறது. அவ்வளவு சிறப்பான தினங்கள். எனவே அன்றைய தினம் சிவன் கோயிலுக்கு சென்று சிவனையும் வழிபட்டு அதன் பிறகு பைரவரையும் வழிபட வேண்டும். சாயங்காலம் பைரவரை வழிபட்டு அவருக்கு அர்ச்சனை செய்து மலர்கள் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். நாம் மிளகு தீபம் ஏற்றி வழிபடுவது ஒரு நல்ல பலன்கள் கொடுக்கும். நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது என்பது அதுவும் ஒரு நல்ல பலன்கள் கொடுக்கும். இதனால் நமக்கு நம்முடைய துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் நீங்கும். ஏவல் பில்லி சூன்யம் முதலியவை எல்லாம் விலகும். ஏனெனில் இது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய ஒரு தேய்பிர அஷ்டமி. சித்திரை மாதம் என்பது சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாதம். மேஷ ராசியில் இருப்பார். மேச ராசி நெருப்பு ராசி. அதில் இருக்கும்போது நாம் இந்த பைரவரை வழிபட்டோமானால் நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். சித்திரையில் சூரியன் உச்சம், ஐப்பசியில் நீச்சம். ஆக இந்த 2 மாதங்களில் வரக்கூடிய தேய்பிர அஷ்டமியில் நாம் பைரவரை வழிபட்டு வந்தால் நமக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கும். அதன் பிறகு வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகும். எல்லாம் சிறப்பாக நடைபெறும். நம்முடைய தடைகள் அகலும், சோகங்கள் நீங்கும். எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் வாழ்வில். அத்தனை எல்லாம் அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிவிடும். வாழ்வு இன்பமாக அமையும். இந்த தினத்தில் வழிபட வேண்டியது மிக முக்கியம். பைரவரையும் சிவனையும் வழிபட வேண்டியது மிக மிக முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் செய்து ஷேர் செய்யும். மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனுபவம்.